100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்தின் மக்களின் மனசாட்சின்னெல்லாம் பெரிய விளம்பரம். 110 விதியின் கீழே ஒரு 3 அறிவிப்புகளை கொடுக்கிறார். 110 விதியை தான் எடுத்து அதை அறிவிப்பு பண்ணணும்னு கிடையாது. அன்னபூர்ணி சிஸ்டம் சிலிண்டர் கொடுக்குறாங்க. 6 சிலிண்டர் கொடுக்கறதா அறிவிப்பு. இப்போ இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க எதிர்கட்சி. அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க அந்த 110 பரந்தூர் விமான நிலையம், பரந்தூர் மக்கள் கிட்ட அங்க போய் அவர் வாக்குறுதி கொடுத்தார். ஒரு அரசியல்வாதி என்ன வேணா இருக்கட்டும், சொல்ல காப்பாற்றணும். அப்படி பார்க்கும்போது சொல்ல விஜய் அவர்கள் அந்த விஷயத்துல காப்பாற்றி. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு அறிவிப்பு வெளியிடுறீங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் அப்படிங்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு வரம்பு பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு திமுகவை விமர்சிச்சார். இவரும் பேருந்துகளிலும் இலவசம், 6 சிலிண்டர் எல்லாத்துக்கும்னாரு, மின்சாரம் அது கூட அப்படிதான் அவருடைய தேர்தல் அறிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு வரம்பு பிக்ஸ் பண்றாருல சார். அவரும் சாதாரண அரசியல் ஆளுமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல காப்பாற்றுவாங்க. அரசியல்ல சாதாரணமானவர்கள் காரணம் தெரியும். தாவேக்காக்கு பொதுமக்கள் தகுதி பார்க்காம தானே ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு எதனா தகுதி பார்த்தாங்களா மக்கள்? உங்க மேல ஒரு நம்பிக்கையில் எதனா தகுதி இல்லாம தானே போட்டாங்க. இப்போ சிலிண்டருக்கு தகுதி எடுத்து வரீங்க, நீங்க அவங்களுக்கு திருப்பி தகுதி பாருங்க. அது என்ன ஏமாத்து வேலை? ஏன் இந்த ஓரம் வஞ்சனை? திமுக பண்ற அதே விஷயம் தான் நீங்க பண்றீங்க, அதிமுக பண்ண அதே விஷயம் தான் நீங்க பண்றீங்கன்னா அப்ப நீங்க என்ன இப்ப நீங்க தகுதி பார்க்கும் போது அப்ப ஜனங்களும் திருப்பி அடுத்த தேர்தலில் தகுதி பார்த்தா உங்க நிலைமை என்ன? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மடைமாற்ற அரசியல், 100 நாள் ஆட்சி, ஒரு யுகத்தின் மக்களின் மனசாட்சின்னெல்லாம் பெரிய விளம்பரம். ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. அதே சமயம் ஒரு அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்குது, ஒரு முதல் முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுது அப்படின்னா, தேர்தல் அறிவிப்புகள்ல என்ன திட்டங்கள் இருக்கோ அதை தான் அந்த பட்ஜெட்ல குறிப்பிடுவாங்கன்னு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. தொடர்ந்து ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல 110 விதியின் கீழே ஒரு 3 அறிவிப்புகளை கொடுக்கிறார். இந்த அறிவிப்புகள் மக்களுக்கு பயனுடையதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு பின்னணி கொண்டது, என்ன மாதிரியான ஒரு மடைமாற்ற தன்மையை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதை 2 பார்வை பார்க்கலாம். ஒன்று, மக்களுக்கு அதனால பயன் இருக்கு, மக்களுக்கு ஒரு பயன் இருக்கு அப்படின்னும் போது அது மடைமாற்றத்துக்குள்ள வராதுன்றது என்னோட புரிதல். ஆனா இதை நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்னன்னா, ஒரு 100 நாளாக கெட்ட பேர் ஜாஸ்தி ஆகுது அரசுக்கு, விவாத பொருளாக வருது. விவாத பொருளாக வரும்போது 110 விதியை முதல்வர் கையில் எடுக்கிறார். 110 விதியை தான் எடுத்து அதை அறிவிப்பு பண்ணணும்னு கிடையாது. 110 விதியின் கீழே அறிவிப்பு பண்ணால் அது மீது சிறப்பு விவாதமோ அதன் மீது கேள்வி பதில் வராது. இப்போ உதாரணத்துக்கு அன்னபூர்ணி சிஸ்டம் சிலிண்டர் கொடுக்குறாங்க. 6 சிலிண்டர் கொடுக்குறதா அறிவிப்பு. அந்த அறிவிப்பை 110 படிக்காமல் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு இல்லை, முதலமைச்சர் அவரோட மானியத்தில் வரும்போது கூட அதை ஒரு பதிலாக சொல்லலாம், பதிலுரையாக சொல்லலாம், இல்லை அவர் அறிவிப்பாக வெளியிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, 110 தான் பேசுகிறார். என்னன்னா, ஏன் 20,000 வச்சிங்க? 20,000 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பத்தாது. அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா கணக்கு அப்படின்னா 20,000 ஒரு மாதத்துக்கு வருமானம். இன்னைக்கு 20,000 ரூபான்றது ரொம்ப கம்மியானது. அப்போ நிறைய பேர் இந்த திட்டத்தில் பயன்பெறுவாங்களா? எவ்வளவு பேருக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க? உங்களுக்கு எதனா ஒரு எண்ணிக்கை இருக்கா? இந்த கணக்கு எப்போ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வரும். ஏன்னா திட்டம் பொங்கல்ல தான் வருது. இப்போ 6 மாதம் இதை சொல்லிட்டு 6 மாதம் கொஞ்சம் ஒரு 4 மாதம் டைம் கிடைக்கும், 3 மாதம் நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க எதிர்கட்சிகள். அதை தவிர்க்கிறதுக்காக அவங்க அந்த 110 போகிறாங்க. ஒன்று, இப்போ பரந்தூர் விமான நிலையம் எதுக்கு ரத்து, ஏன் ரத்து அப்படின்றதை தாண்டி திமுக இந்த ரத்து பண்ணதை எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நிறைய வேலை செஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. எனக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணதில் உள்ளபடியே ஒரு நான் பத்திரிகையாளராக ஒரு இயற்கையை நேசிக்கணும்னா அந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த இது நான் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். என்னோட பார்வை, என்னோட புரிதல் என்பது வேறு. அது தவறா சரியான்றது அது மக்கள் முடிவு பண்ணுறோம். ஒரு ஏரி, ஒரு ஒரு விவசாய நிலத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விமான நிலையம் வருதுன்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? மக்கள்கிட்ட கொடுத்தாரு. பரந்தூர் மக்கள்கிட்ட அங்கே போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு அரசியல்வாதி என்ன வேணா இருக்கட்டும், சொல்ல காப்பாற்றணும். அதுதான் அரசியல் ஆளுமைக்கு அழகு. அப்படி பார்க்கும்போது சொல்ல விஜய் அவர்கள் அந்த விஷயத்துல காப்பாற்றிருக்காரு. அவர் அரசியல்வாதி, சொல்ல காப்பாற்றிட்டார். அவ்வளோதான், அதோட அது முடியுது. அந்த திட்டம் நல்லதா மோசமா அது அப்புறம் பார்க்கட்டும். சரி, இப்போ கூட என்ன கெட்டு போச்சு, நாளைக்கு நீங்கள் ஆட்சி வந்தால் திருப்பி பரந்தூர் வரும்னு சொல்லிட்டு போங்க.
அவ்வளோதானே? அப்போ மக்கள் உஷாராயிடுவாங்கல்ல. சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்களை வந்து என்ன பண்ண போறோம் அரசியல்ல அடுத்துன்றதை சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. எங்களுக்கு தெரியட்டும் மக்களுக்கு. உங்களுக்கு நாங்கள் திருப்பி ஓட்டு போடணுமா இல்லை ஓட்டு போட வேணாமான்னு தெரியணும். அதனால அந்த புள்ளி வச்சு இக்கு வச்சு பாதி பேசி பாதி பேசாமல் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும். அப்போ அட்லீஸ்ட் முதல்வர் ஏஞ்சி கேட்கணும், என்னங்க சரி நான் ரத்து பண்ணங்க, சரி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பரந்தூரை வந்து கொண்டு வருவீங்களா, உங்கள் மனநிலை என்ன சொல்லுங்க, கேட்கலாம்ல. அப்போ பரந்தூர் மக்கள் யோசிப்பாங்க, ஓகே டிஎம்கே வந்தால் நமக்கு நம்ம நிலம் காலி, நம்ம ஓட்டு போடணுமா வேணாமா, அதிமுக கேளுங்க. இது இப்படி பண்ணீங்கன்னா ஆக்கப்பூர்வமான அரசியல். அதை விட்டுட்டு வந்து அது வந்து வேஸ்ட்டு. இப்போ நான் விமர்சனம் பண்ணலாம், தனியார் நிறுவனம் வந்து ரியல் எஸ்டேட்டை ப்ரொமோட் பண்ணுறது கூட அதை ஊக்குவிக்கலான்னு நான் சொல்லலாம். நீங்கள் வந்து அங்கே அது பேசுறது கிடையாது. அது இது மாதிரி ஒரு வெளிப்படையான நேரம் இருக்கும் இல்லையா, மக்களுக்கு உண்டான நேரம், இது நேயர்களுக்கு உண்டான நேரம், ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்டான நேரம் கிடையாது. இப்போ தமிழ் நேரம் நேயர்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து அரசியல் புரிதலுக்கு தான் பார்க்குறாங்க. நம்மளோட அரசியல் நிலைப்பாடு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது பத்திரிகையாளரோட கருத்தை வச்சு பண்ணுறது. இவர் வந்து சரியாக பேசுகிறாரா, இவர் மக்களோட மனநிலையிலேருந்து மக்களுக்கு தேவைப்படுற கருத்துக்கள் இருக்கா, மக்களோட வலி வேதனையை ஒரு பத்திரிகையாளராக இவர் எதிரொலிக்கிறாரான்னு தான் பார்ப்பாங்க. சட்டமன்றம் அப்படி இல்லை, மக்களுக்கு வலி வேதனை இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுற ஒரு இடம் தான் சட்டமன்றம். அதுக்கு தான் ஓட்டு போட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உங்களுக்கு பங்களாலாம் கொடுத்து அனுப்புறது. அங்கேயும் போய் நீங்கள் வந்து எலி பூனை மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னா அது என்ன அரசியல்? அது உங்கள் சொந்த செலவில் கூட்டம் போட்டு பேசுங்க, யார் வேணாண்ணா. இல்லை வண்டி ஒன்று எடுத்துக்கோங்க, ஊராக பிரச்சாரம் போங்க. நீங்கள் தான் பிரச்சாரமே போலையே தேர்தலுக்கு முன்னாடி, சரியா? இப்போவாச்சும் போங்க. சட்டமன்றம் முடிஞ்ச உடனே ஏன் அந்த நேரத்தை வீணடிக்கிறீங்க? மானிய கோரிக்கை மேலே விவாதம் வரும்போது அந்த நேரத்தை ஏன் வீணடிக்கிறீங்க? கேள்வி நேரம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க, மக்களுக்கு இது வேணும் அது வேணும். அந்த நேரத்தை ஏன் வீணடிக்கிறீங்க, விரயம் பண்ணுறீங்க? பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், ஒரு விஷயத்தை வந்து நான் பேசணும் அப்படின்னு கேட்குறது, கால் அட்டென்ஷன், சிறப்பு கவன ஈர்ப்பு, அரசோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஏதோ பெருசாக நடந்து போச்சு. இப்போ ஒரு 8 பேர் வந்து ஒரு விபத்தில் செத்துட்டாங்க, அரசு பேருந்து விபத்தில். அந்த பேருந்து வந்து டம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்துன்னு போய் விபத்து ஆகி போச்சு, அதில் 8 பேர் செத்துட்டாங்கன்னா அரசு மீது தப்பு. இப்போ அதுக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் வருதுன்னா அதுக்கெல்லாம் தான் சட்டமன்றம். ஆளாளுக்கு மாமனாரை காணோம், அப்பாவை காணோம், தோப்பனாரை காணோம், தம்பியை காணோம், நான் அப்போ லஞ்சம் கொடுத்தேன், இப்போ வந்து எல்லாம் சரியாகி போச்சு, உங்கள் பெருமை, காதலிச்ச கதை, கார் இல்லாத கதை, அந்த கதைலாம் யாரும் இங்கே கேட்கல. இதுக்கு முன்னாடி யாரும் அதெல்லாம் சொல்லலை. சொந்த கதை இருக்குன்னா எங்கன்னா போய் நைட்டில் 7 மணி 8 மணிக்கு மேலே உட்கார வைக்க வேண்டியதை வச்சுக்கிட்டு ஒரு 2 வாட்டி கோப்பையில் ஊற்றி கொண்டு கோப்பையிலே ஒரு குடி இருக்குன்னு அப்படி கூட நீங்கள் வாழ்வே மாயம் கதை மாதிரி கூட பேசிக்கோங்க, ஒன்றும் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. எதை எங்கே பேசணும்னு இருக்குது, உங்கள் தனிப்பட்ட கருத்து கதை கேட்கறதுக்காக வந்தாங்க அங்கே. அப்புறம் அவருக்கு பாராட்டு, இவருக்கு பாராட்டு, சொந்தத்துக்கு பாராட்டு, பந்தத்துக்கு பாராட்டு. அதில் ராஜ்மோகன் ஒண்டி தான் அதிகாரிகள் பேரெல்லாம் சொல்லி பாராட்டு பண்ணார். துறையோட செயலாளர் சந்திரமோகன், அதுக்கப்புறமா வந்து ஜெயந்தி அவர்கள், அப்புறம் நிறைய பேர் சொன்னார், அப்படியே சொல்லிகிட்டே போனார். அதெல்லாம் ஏற்றுக்கலாம், ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபைலை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் பாராட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு, அப்புறம் ஒரு ஐயா மார்கரெட் கத்பெட் அம்மையார், ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணதுனால தான் பாரத் ஜோடோ யாத்திரை போனதுல தான் வந்து இவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஜெயிச்சுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாஸ்கோடா காமா மாதிரி இவ்வளோ நாள் ஆச்சா? அது வேற என்ன பண்ணியிருந்தீங்க, கொலம்பஸ் மாதிரி ஊரை சுற்றி வந்திருந்தீங்களா? எப்போ முடிஞ்சது பாராளுமன்ற தேர்தல்? இப்போ சட்டமன்றத்தில் அதை பதிவு பண்ண வேண்டிய நோக்கம் என்ன? ராகுல் காந்தி பாராட்டு தெரிவிங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எம்எல்ஏ ஆனோம் அப்படி சொல்லிட்டு போங்க. சம்மந்தம் எல்லாமே பேசிட்டு இருக்கிறீங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிரில் அவங்களுக்கு உண்மை தெரியும், உண்மையிலேயே ராகுல் காந்தியால தான் ஜெயிச்சிங்களா அப்படின்னும் போது அப்போ அரசியல் தானே அது. அதில் எங்கே மக்கள் நலன் இருக்குது? குளச்சல் பிரச்சனை பேசுங்க, கன்னியாகுமரி பிரச்சனை பேசுங்க, மக்கள் பிரச்சனை பேசுங்க. சுய புராணம், சுயமாக பாராட்டுறது, இதுதான் வந்து அந்த அந்த இதுவே கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் ஐயா அமைச்சர் விஸ்வநாதன் வந்து அரசாங்க புலவர் மாதிரி ஒரு வரியை 2 வாட்டி சொல்றாரு, திருப்பி கவிதை. குணா படத்தில் சொல்லுவாங்க, கண்மணி அன்போடு காதலன், திருப்பி கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கவிதையே. இப்படி ரிப்பீட் ஆடியன்ஸ் யாருன்னா கேட்டாங்களா? வந்தமா சப்ஜெக்ட் பேசணுமா போனோமான்னு இருக்கும். அதை விட்டுட்டு நேரத்தை விரையமாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பேரவைத் தலைவர் இதெல்லாம் கேட்க மாட்டுறாரு. இந்த சைடு யாருன்னா கும்பலாக ஏஞ்சிக்கணும்னா உட்காருங்க, யாருன்னா ஒருத்தர் பேசுங்க, ஒருத்தர் இங்கே வண்டி 3-4 பேருக்கு மைக்கு கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விடுங்க. இல்லைனா ஒன்று பண்ணுங்க, 5 நிமிஷம் தங்கத்தனர் பேசினா 5 நிமிஷம் நிர்மல்குமார் பேசிட்டோம், 5 நிமிஷம் ரமேஷை பேசினா 5 நிமிஷம் சேகர்பாபு பேசிட்டோம்.
அதிமுக ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் 5 நிமிஷம் பேசுங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு 3-4 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களே எல்லாம் பேசிக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்களே, எது ஆதரவு வச்சு நான் ஏந்துக்கிறாரு. அதனால் ஒரு விஜய் சாருக்கு தெரியல இது இது எவ்வளோ நாள் போகும்ன்றது. அவருக்கும் புதுசு, அவர் கண்டிக்கிற நிலைமையில இல்லை. கண்டிச்சு யாருன்னா வேற கட்சி ஓடி போயிட்டாங்கன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் சட்டமன்றத்தில், மைக்கு தான் சுவிட்ச் ஆஃப், உங்கள் கட்சியில் நான் வாங்க முடியாதா, நீங்கள் பண்ணதெல்லாம் தெரியாதா, எவ்வளவு மோசமாக எடுத்துன்னு வந்து விட்டீங்க அரசியலை. பேரவையில், அதாவது சட்டமன்றத்தில் இருக்குது, கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டுக்கு ஏன் போச்சு, எதனால் போச்சு கோர்ட்டுக்கு, யாரால போச்சு கோர்ட்டு, எதனால் வழக்காச்சு, யார் பார்த்த வேலை, யார் காரணி, வருதில்லை இந்த கேள்வியெல்லாம். கோர்ட்டில் இருக்கா, கோர்ட்டில் தான் பேசக்கூடாது. ஏன் பயப்படுறீங்க? சட்டமன்றம் தானே, மக்கள் தானே பார்க்குறாங்க, பார்க்கட்டும். எடப்பாடி பழனிசாமி பேச விடுங்க, என்ன ஆச்சு ஏது சொல்லட்டும். நீங்கள்லாம் பேசுனீங்கல்ல, திமுகவும் அதிமுகவும் சேர முயற்சி பண்ணுது, உதயநிதி ஸ்டாலின் இதுவும் பேசினீங்களா, ஃபுல்லாக ரவுண்டு கட்டி பேசினீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் ஒரு 5 நிமிஷம் பேச விடுங்க அதை பற்றி. ஏன் அப்போ பதறீங்க? மைக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? இல்லை உட்காருங்க, மைக்கு கொடுக்கலன்னா அப்போ தான் ஏஞ்சி நிற்போன்றாப்புல. அவர் முன்னாள் முதலமைச்சருங்க, கட்சி எம்எல்ஏவை காணும். அவரை பொறுத்து வரலாம். டிடி தினகரன் சட்டமன்றத்தில் இல்லை, அந்த ஒத்த எம்எல்ஏ வந்து அவருக்கு ஆதரவாக இல்லை, கஷ்டப்பட்டார், பிரச்சாரம் பண்ணார், மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் கூட இல்லை. அந்த நியாயத்தை யார் கேட்பா? கேட்கறதுக்கு வழி இருக்கா இன்னைக்கு அமமுகவுக்கு? அந்த நியாயத்தை யாருன்னா கேட்கணும்ல. ஆஸ்டின் கேட்குறாரு. ஆஸ்டின் என்ன தப்பாக கேட்டார்? இதெல்லாம் வந்து காலியாக இருக்குது, கன்னி பேச்சு கூட பேசாமல் அவைக்கே வராமல் ராஜினாமா பண்ணுறாங்களா, இது என்ன விதமான அரசியல்னு கேட்குறாரு. பொதுவாக தானே சொன்னார், நீங்கள் தான் கூட்டின்னு போயிட்டீங்கன்னு சொன்னாரா ஆஸ்டின்னு? இல்லை குதிரை பேரம் ஐயா ஆதரவு தான் பண்ணாருன்னு பதிவு பண்ணாரா? இல்லை இவ்வளோ கோடி பணம் கொடுத்து இவங்க கூட்டின்னு போனாங்கன்னு எதனா சொன்னாரா? இல்லை காரு கொடுத்தாங்கன்னு சொன்னாரா? ஆரம்பிக்கும் போதே பதறி ஏஞ்சிக்கிறீங்க. வாதம் தானே, வாதம் பண்ணுங்க, தர்க்கம் பண்ணுங்க. ஏன் மடைமாற்றம்? கேட்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இல்லை எங்களுக்கு ஆட்சி வேணாம் அப்படின்னா நீங்கள் எதிரில் உட்காந்துருக்கணும். கேள்வி கேட்குற இடத்துல வைப்பு பண்ணணும், கேள்வி கேட்கணும்னா ஆட்சியிலே உட்காந்துக்கிறீங்க. எதிர்கட்சி வேலையை நாங்களே பார்ப்போம், தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணியிருந்தா அப்போ மக்கள் சேவை யார் செய்கிறது? மக்கள் பிரச்சனை யார் பார்க்கறது? மக்களுக்கு எதிர்கட்சி வந்து கோரிக்கை தான் வைக்கும், எதிர்கட்சிக்கிட்ட அரசாங்கம் இல்லை. இப்போ ரேஷன் கடை மோசமாக இருக்குதுன்னா அதை யார் அரசு சரி பண்ணணுமா இல்லை எதிர்கட்சி சரி பண்ணணுமா? மோசமாக இருக்குன்றத அரசு கவனத்துக்கு எத்தனை தான் எதிர்கட்சி வேலை. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை, இதுதான் அரசியல்னு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க, அது எங்கே போகும்னு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு அறிவிப்பு வெளியிடுறீங்க, வெளியிடும் பொழுது எல்லாருக்கும் அனைவருக்கும் அப்படிங்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு வரம்பு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு திமுகவை விமர்சித்தார். இவரும் எல்லாத்துக்கும் தான் சொன்னார், அனைத்து பேருந்துகளிலும் இலவசம், 6 சிலிண்டர் எல்லாத்துக்கும்னாரு, மின்சாரம் அது கூட அப்படிதான் அவருடைய தேர்தல் அறிக்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு வரம்பு ஃபிக்ஸ் பண்ணுறாருல சார், அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது. ஆனால் எந்த பதிலும் அங்கிருந்து வரலையே. இல்லை, அவரும் அரசியல்வாதி, அவரும் சாதாரண அரசியல்வாதி. அரசியலில் ஆளுமை இருக்குது, சாதாரண அரசியல்வாதிகள் உண்டு. அரசியல் ஆளுமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல காப்பாற்றுவாங்க. அரசியலில் சாதாரணமானவர்கள் காரணம் தேடுவாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து 5000 ரூபா பணம் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ வந்து அதிகாரிகள் போய் சொல்கிறாங்க, இல்லைங்க காரு வீடுலாம் இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, பாதிப்பு எல்லாருக்கும் ஒன்று தான். பைக் வச்சுருக்கவங்களுக்கு பைக்குக்கு ஏற்ற செலவு இருக்கும், கார் இருந்தவங்களுக்கு காருக்கு ஏற்ற செலவு இருக்கும், லேப்டாப் போயிருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று போயிருக்கோம், 5000 ரூபா கொடுத்து விடுங்க, அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு அக்கௌண்ட் எல்லாருக்கும் போட்டாங்க. கலைஞர் வந்து மும்முனை மின்சாரம் வந்து கொடுத்தாரு. ஏழை விவசாயி, பணக்கார விவசாயி, அந்த விவசாயி இந்த விவசாயிலாம் பார்க்கல. இப்போ தஞ்சாவூரில் நாகப்பட்டினத்துலலாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்தளவுக்கு வருமானம் இருக்காது. பொள்ளாச்சியில் பண்ணுற விவசாயத்துக்கும் அங்கே வந்து தேங்காய் வந்து கொட்டும், தண்ணி இருக்குது, காடு பக்கத்தில் இருக்குது, உரம், அந்த மண்ணோட பதம் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து மண்ணுக்கு நீங்கள் மெருகு ஏற்றணும். அங்கே வந்து மண்ணோட அந்த இது வந்து போட்டதெல்லாம் டக்குன்னு வரும், காடுகள்லாம் இருக்கிற மாதிரி. இந்த விவசாயிக்கு ஒரு மாதிரி, அந்த ஒரு விவசாயிக்கு ஒரு மாதிரி பண்ணலையே, எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே பண்ணியிருக்கிறாங்க பை அண்ட் லார்ஜ். அப்போது நீங்கள் வந்து அந்த கண்டிஷன் சப்ளை. இப்போ இதே ஸ்டாலின் அவர்களும் அந்த தப்பு பண்ணார். ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார், எல்லாருக்கும்ன்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அதிகாரிக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு தகுதி கொண்டு வந்தாங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க, 2 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது தகுதி வந்துச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இன்னைக்கு தாவேக்காக்கு பொதுமக்கள் தகுதி பார்க்காம தானே ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு எதனா தகுதி பார்த்தாங்களா மக்கள்? உங்களுக்கு அனுபவம் இருக்கா, நீங்கள் தமிழில் நல்லா பேசுவீங்களா, தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பீங்களா, நீங்கள் வந்து ஊழல்வாதிகளை சேர்த்துக்குவீங்களா, சேர்த்துக்க மாட்டீங்களா,
உங்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை கண்ணியமாக பொதுமக்களை நடத்துமா? உங்கள் ஆட்சி காலத்தில் போது இப்படி உங்களோட தகுதிகள்லாம் பார்த்தா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை தானே, தகுதி இல்லாமல் தானே போட்டாங்க. இப்போது சிலிண்டருக்கு தகுதி எடுத்துகிட்டு வரீங்க. தகுதி பார்க்காதவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உங்கள் தகுதி பார்க்காம. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு திருப்பி தகுதி பார்க்குறீங்க. அப்போ எங்கேருந்து வருது இந்த தகுதி? அது என்ன ஏமாத்து வேலை? அப்போ நீங்கள் சொல்லும் போதே இனிமேல் பிரச்சாரத்தப்போ என்ன சொல்லணும்னா, எளியவர்களுக்கு, ஏழை பாழைகளுக்கு, வருமான வரிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, இல்லை குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஆண்டு வருமானம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இல்லையா இப்படி ஒன்று வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இல்லை. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வருமானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. நான் கூட ஓகே, ஒரு புரிதல். பேசும்போது இனிக்க பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் தகுதி பார்க்கும்போது அப்போ ஜனங்களும் திருப்பி அடுத்த தேர்தலில் தகுதி பார்த்தா உங்கள் நிலைமை என்ன? அதனால தான் சொல்கிறேன், அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த தகுதி அப்படின்றத விஷயத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வந்து இது பண்ணுறது. இப்போ பிறக்கிற குழந்தை பிறக்குது, குழந்தைக்கு என்ன தகுதி இருக்குது? ரொம்ப பணக்கார வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் எனக்கு புரியுது. சாதாரணமாக ஒரு கிளினிக் இருக்கும், வீடு பக்கத்தில் இருக்கும், வலி வந்திருக்கும், போய் சேர்ப்பாங்க. இல்லை கடன் வாங்கி நர்சிங் ஹோமில் என் குழந்தை பிறக்கணும்னு கூட போடுவாங்க. இல்லை ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருப்பாங்க, இவர் வந்து ஒரு ஏழையாக இருப்பார், இவர் வந்து ஒரு மாடு வச்சுருப்பார், இல்லை ஒரு பூ வியாபாரம் பண்ணுவார், அந்தம்மா கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஏதோ வீட்டில் ஒத்து போய் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் என்ன நினைப்பார், தான் மனைவி வந்து தன்னை நம்பி வந்திருக்காங்க, அந்தம்மா வசதியாக இருந்தாங்க, அதனால் மாமனார் வீட்டில் அது காசு கேட்டால் அது ஆணுக்கு இழக்கு, என்னை நம்பி வந்தது, என் குழந்தை வயிற்றுல இருக்கு, அதுக்கு நான் வந்து கடன் வாங்கி தகப்பனா தனியாரில் கூட பார்க்குறேன். அரசில் வந்து சம்டைம்ஸ் சரியாக இருக்காது, ஒரு பாத்ரூம் வசதி இருக்காது, ஒரு 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 கண்ணியமான முறையில் சம்டைம்ஸ் தனியார் நடத்துகிற அளவுக்கு அந்த கவனம் இருக்காது. அதுக்காக கூட கடன் வாங்கி எடுத்துன்னு போய் சேர்க்கறதுனால அவருக்கு குழந்தைக்கு இன்னைக்கு இல்லை. ஏன் இந்த ஓர வஞ்சனை? எதுக்கு இந்த தகுதி? அப்போது திமுக பண்ணுற அதே விஷயந்தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதிமுக பண்ண அதே விஷயம் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாற்று? எதில் மாற்று? டெண்டரில் பிரச்சனை வருது, ஒரு மாநில சுயாட்சி பேசுகிறீங்க, தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எதுவுமே பேசவே மாட்டேங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.